ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஹார்டர் டிஎன்பிசிலேருந்து கொஷின் பேப்பர் சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2022 தினமும் 50 கேள்விகள். இன்றைக்கான 50 கேள்விகள் பார்க்கலாம் வாங்க. கேள்வி பாருங்கள். தவறான ஊர் பெயரின் மறுவை எழுத சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினம், நாகை இப்போ தான் பார்த்தோம். கும்பகோணம்ன்றது என்னென்னு வரும்? குடந்தைன்னு சொல்லி வரும். குடந்தை தான் நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலாப்பூர், மயிலை ரைட்டு. சைதாப்பேட்டை, சைதை ரைட்டு. ஸோ கும்பகோணன்றது நமக்கு என்ன வரணும்? குடந்தைன்னு வரணும். இங்கே ஆன்சர் ஆப்ஷன் பி தப்பாக இருக்குது. உங்க கேட்குறது என்னென்னா தவறான இணையதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பி. கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான நிறுத்தற்குறியை எடுத்துறத சொல்லியிருக்காங்க. நிறுத்தற்குறி முக்கணின்னு என்ன? மா, பலா, வாழை. இந்த மாதிரி தொடர்ந்து வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கமா யூஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான். இதில் பாருங்கள், முத்தமிழ், இயல், இசை, நாடகம் கமாவை யூஸ் பண்ணவே இல்லை. முச்சங்கம் பாருங்கள், முதல் இடை கடை. அடுத்தது மூவேந்தர், சேர, சோழ, பாண்டியர். ஒரு பட்டியலை நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடி முக்கார் புள்ளியும், அடுத்தது சொற்களுக்கு இடையில் நம்ம கமாவும், கடைசியில் என்ன பண்ணணும்னா முற்றுப்புள்ளியும் வந்து வைக்கணும். அந்த மாதிரி பார்த்தா நமக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முக்கணி வச்சுருக்காங்களா? அடுத்தது மாப்பழா, வாழை கமா வச்சுருக்காங்களா? முடியும் போது முற்றுப்புள்ளியை வச்சுருக்காங்க. இப்போ கரெக்டான சென்டென்ஸ் என்ன அப்படின்னா இதுதான். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாகவே இருக்காது. இங்கே புள்ளி வச்சுருக்க மாட்டாங்க, இங்கே புள்ளி வச்சுருக்க மாட்டாங்க, இங்கே அந்த கோலன் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? அடுத்தது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ படித்தான் இதெல்லாம் வராது. உண்டான், வந்தான் இதெல்லாம் பேச்சு வழக்கில் வருது. எழுத்து வழக்கில் வந்து வராது. பேச்சு வழக்கில் வர்றது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா செஞ்சான். இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் வரும். செய்தான் இது பேச்சு வழக்கு சொல்லுதான் நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா செஞ்சான் அப்படின்னு சொல்லி வருது. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா எழுத்து வழக்கில் வந்து இருக்குது. சொற்களை இணைச்சு புதிய சொல்லை உருவாக்க சொல்லியிருக்காங்க. அப்போ புதிய சொல் உருவாக்கலாமா? யானையோட இளமை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்றுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அத்தி பூத்தார் போல ஓமை கூறும் பொருளறிக அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அரிதாக அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தி மரம் பூப்பது அப்படின்னா இது என்ன அப்படின்னா சீக்கிரமாக காண முடியாத ஒரு நிகழ்வை வந்து சொல்லலாம். சரியா? ஒரு செயல் அரிதாக வந்து நடக்கும்போது இந்த ஓமையை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சொற்களை இணைச்சு புதிய சொல்லை உருவாக்க சொல்லியிருக்காங்க. சோறுக்கு சரியான சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டான்னு சொல்லுவோமா? சாப்பிட மாட்டோம். தின்றான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். விழுங்கினான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். மரபு சொற்களின்படி சோறோட சோறு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உண்டான் அப்படின்றது தான் சரியான இணை. பொருத்தமான காலம் அமைத்தல். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்ற தொடர் குறிக்கும் காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்த காலம். நேற்று அப்புறம் சென்றோம் அப்படின்றது அந்த செயல் முடிஞ்சதை வந்து குறிக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இறந்த காலத்தை வந்து சொல்கிறோம். வினாவோட வகையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினைவி வேலையை சொல்லுதல் என்னன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏவல் வினா. எப்படி நம்ம ஏவல் வினான்னு சொல்லுவோம்? ஒரு வேலையை செய்ய சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவல் வினா. சரியான இணைப்பு சொல். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏனெனில் போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நபில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது. நண்பர்கள் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. நம்ம இந்த இடத்துல சரியான இணைப்பு சொல் என்ன போடலாம்? அது போல அப்படின்ற இணைப்பு சொல் வந்து போடலாம். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இமெயில் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? மின் அஞ்சல்னு வரும். இமெயில்னால் என்னது? மின் அஞ்சல். அடுத்தது இபுக் மின்னூல் ரைட்டு, மின் அஞ்சல். ஆனால் இங்கே மின் இதழ்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. மேகசைன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதழ் தான் வரும். சரிங்களா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நூலகம்னு கொடுத்துருக்காங்க. மேகசைன் என்ன வரும்? இதழ்னு வரும். அடுத்து லைப்ரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூலகம். என்ன சொல்லுவோம்? மின் நூலகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அஞ்சல்னு கொடுத்துருக்காங்க. அவங்க நமக்கு கேட்டது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கரெக்டாக இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. அறிவு எனப்படுவது வேதையர் சொல் தோன்றல். அறிவு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கலித்தொகையில் ஆற்றுப்படை பாடலில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அறிவு அப்படின்னா வேதையர் நோன்றல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா அறிவில்லாதவங்க ஏதாவது ஒரு சொல் சொன்னாங்கன்னா அதை வந்து நம்ம பொறுத்து கொள்வது. அதுதான் என்ன அப்படின்னா இங்கே. ஓகேவா?
இரு பொருள் தருக. 6 அடிக்கடி பார்க்குறதா என்னது? எண் நதி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. மடு அப்படின்னா நீர்நிலை, ஒரு ஆழமான நீர்நிலை. மாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எருதுன்னு சொல்லுவோம். செல்வம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. 65வது கேள்வி, கீழ்கண்ட தொடர்புகளை கவனிக்க சொல்லியிருக்காங்க. கூற்று ஏ, இந்திய தேச இராணுவ படை தலைவராக இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். ரைட்டு, கூற்று ஏ சரி. காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். காரணமும் சரி, கூற்றும் சரி. கலைச்சொல் பயோடெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் தொழில்நுட்பம். கலைச்சொல் தான் கர்ட்டசி அப்படின்னா நற்பண்பு. தகுந்த சொல்ல தேர்ந்தெழுத சொல்லியிருக்காங்க. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. என்னது? இன்சொல் பேசுவேன். 69வது கேள்வி, பொருத்தமான சொற்களை கொண்டு பின்வரும் தொடர்கள் நிரப்ப சொல்லியிருக்காங்க. கல்வர்கள் என்ன சொல்லுவோம்? கல்வர்கள் கூட்டம் தான் சொல்லுவோம். அடுத்தது மான் தோப்புன்னு சொல்லுவோம். காலாட்படை சொல்லுவோம். மல்லிகை தோட்டம் சொல்லுவோம். அப்போ கல்வர்கள் கூட்டம் சென்றனர். மாந்தோப்பு குயில்கள் கூவின. காலாட்படை விரைந்து சென்றது. மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றுள் எச்சொற்களுள் செயலுக்கே உரியன அப்படின்னு சொல்லி நன்னூலர் சொல்லியிருப்பார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொற்களை தான் சொல்லியிருப்பார். படிச்சுட்டு தான் நம்ம காலக்கணிதம் பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரி என்ன அப்படின்னா, பொன்னினும் விலைமிகு பொருள் என செல்வம். இது யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்களது. யாருது? கண்ணதாசன் அவர்களோட கவிதை வரி தான். காலக்கணிதம் யாருது? கண்ணதாசன் அவர்களது. அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கரிசல் இலக்கியம்னா என்ன? நம்ம படித்தது தான். காய்ந்தும் கெடுக்கின்ற பெய்தும் கெடுக்கின்றதா என்னன்னா கரிசல் இலக்கியம். அடுத்த கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, சொல் கொடுத்துருக்காங்க, பொருள் நம்மளை கண்டுபிடிக்கணும். நெடி நாற்றம், மழலை குழந்தை, வனப்புனா அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி. ஆன்சர் 4 3 2 1. பொறுத்துக்க தான் சொல் பொருள். உரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? அழகு, போல விளக்க, வங்கம் கப்பல், ஏல் பகல். ஆன்சர் 3 4 1 2. நம்ம சொல் பொருள் படிக்கிறதா ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். கீழ்கண்ட பத்தி கொடுத்துட்டாங்க. இந்த பத்தியை படித்து சரியான ஆன்சர். முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையது அப்படின்னா மனிதனுடையது தான். இந்த பேராகிராஃப் படித்து பார்த்தா நமக்கு ஈஸியாக அந்த கேள்வியெலாம் போட்டுடலாம். மிருகங்களால் எதை காட்ட முடியும்? கோபத்தையும் பயத்தையும் தான் காட்ட முடியும். அடுத்தது, யாரை போல் நவரசங்களை காட்ட முடியாது? மனிதன் மட்டும்தான் நவரசத்தை காட்ட முடியும். உணர்ச்சிகளின் பிறப்பிடம் என்ன? மூளை. படித்தது தான். எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள், மூளையும் உடலும் சேர்ந்தால் தான் நமக்கு என்ன உணர்ச்சி வெளிப்படுது. பேதையரோட எதிர்சொல். இப்போ தான் பேதையர்னா என்னென்னு பார்த்தோம். பேதையர்னா என்னது? அறிவில்லாதவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அறிவில்லாதவரை நம்ம என்ன சொல்லுவோம்? பேதையர் அப்படின்னு சொல்லுவோம். பேதையர் அறிவில்லாதவர். ஓகேவா? இதுக்கு மீனிங். அதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக சொல்லணும்னா அறிவுடையவர்னு நம்ம சொல்லணும். அடுத்தது, அந்நியரோட எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அந்நியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? அயலார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுற்றத்தார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக எழுதணும்னா என்ன சொல்லுவோம்? உறவினர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நியர் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பொருள் என்னென்னு தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம எதிர்ச்சொல் போட முடியும். முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலேறு. முப்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை குறிக்கும். சரிங்களா? திருக்குறளோட ஆசிரியர் யார்? திருவள்ளுவர். நமக்கு தெரிஞ்சதான். அவங்களோட சிறப்பு பெயர்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், மாதானு, பங்கி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள். பாவலேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோட சிறப்பு பெயர்கள்? பெருஞ்சித்தனாரோட சிறப்பு பெயர்கள். ஓகேவா? பாவலேறு பெருஞ்சித்தனாரோட சிறப்பு பெயர்கள். முப்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் தான் 3 பால் இருக்குது. அறம், பொருள், இன்பம் சொல்லிட்டு. திருக்குறளோட ஆசிரியர் யார்? திருவள்ளுவர். திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், மாதனு, பங்கி. கொஸ்டினை எப்படியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். முப்பால் ஆசிரியருக்கு, முப்பாலோட ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியணும். முப்பால்னா திருக்குறளில் வருதுன்னு தெரியணும். திருக்குறள் ஆசிரியர் யாருன்னு தெரியணும். திருவள்ளுவர்னு தெரியணும். அவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் இது போட முடியும். ஓகேவா? கொஸ்டினை எப்படி வளைச்சி சுற்றி கேட்குறாங்கன்னு பாருங்கள்.
எட்டு தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு. இந்த அகநானூறு, புறநானூறு, நற்றிணை இது எல்லாமே நமக்கு எதில் வரும்னா 10 பாட்டில் எட்டு தொகையில் வந்து வரும். எதில் வரும்? 8 தொகையில் வரும். எது? அகநானூறு, புறநானூறு, நற்றிணை இது எல்லாமே 8 தொகையில் வரும். இந்த முல்லைப்பாட்டு மட்டும் எதில் வரும்னா 10 பாட்டில் வந்து வரும். சரியா? 10 பாட்டு. அப்போ நமக்கு 8 தொகையில் வராத நூல் என்ன? முல்லைப்பாட்டு. அப்போ இந்த 10 பாட்டு நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தர். மிஷினுக்கு நம்ம இங்கிலீஷில் மிஷின்னு சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்லுவோம்? இயந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் லேண்ட் ப்ரீஸ், நிலக்காற்று. நிலக்காற்றுன்னு என்னென்னு படிச்சிருப்போம்? நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்றை தான் நம்ம என்ன படிச்சிருப்போம்? நிலக்காற்று அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு டெர்மினாலஜி. டெர்மினாலஜின்னு என்ன சொல்லுவோம்? கலைச்சொல். ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த சிறப்பு சொற்களை தமிழில் நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கலைச்சொல். டெர்மினாலஜி என்ன சொல்லுவோம்? கலைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இலை, இலை, இலை. ஒலி வேறுபாடு அறிந்து பொருளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. பொறுத்துலாமா? இந்த இலைனா தாவரத்தோட ஒரு உறுப்பு, லீஃபு. இந்த இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மெலிஞ்சு போகிறது, டு க்ரோ தின்னு. அடுத்தது இந்த இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் இலை. ஓகேவா? த்ரெட்டை வந்து சொல்லுவோம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அரசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு பொருள் பல சொற்கள். கோ தலைவன். வென்றார் இதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வென்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஒரு சொல்லில் அடிப்படை இல்லைனா கட்டளை பொருளில் வரும் பகுதி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ வென்றார் அப்படின்னா வேர்ச்சொல் என்ன? வெல் அப்படின்னு வரும். வேர்ச்சொல்லின் வினையால் நனையும் பெயர். சரிங்களா? வினையால் நனையும் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியவன். வேர்ச்சொல்ல வினையெச்சமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. வினையெச்சமாக மாற்றினோம்னா வினையெச்சம்னா என்ன வரும்? ஈ ஊவில் வந்து முடியணும். அப்போ இங்கே பாருங்கள் பாடி அப்படின்னு வந்திருக்கு. அப்போ வினையெச்சம்னா மாற்றோம்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. ஒழுங்குபடுத்தலாமா? வீரத்தை சொல்லும் தமிழ் மக்களின் புலியாட்டமாகும் கலையாக திகழ்கிறது. சொற்களை அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். கரகாட்டம், கும்பாட்டம், கோலாட்டம்லாம் நம்ம 9th படிச்சிருப்போம் உரைநடையில். அது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈஸியாக நம்ம வந்து நிறைய படிக்க இதெல்லாம் நம்மளே அரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்ததான் சொல்லியிருக்காங்க. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அவங்க அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா ஆப்ஷன் சி. விடைக்கேற்ற வினா. திருக்குறள் 3 பிரிவுகளை உடையது. நம்ம எப்படி கேள்வி கேட்கலாம்? திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது? நீ விளையாடவில்லையா என்ற வினாக்கு கால் வலிக்கும்னு சொல்கிறது உருவது கூறல் விடை. நீ விளையாடலையா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? கால் வலிக்குது அப்படின்னா உருவது கூறல் விடை. உருவது கூறல் விடைன்னு என்னது? வினாவிற்கு பதிலாக இனிமே நேர போவதை சொல்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உருவது கூறல் விடை. டெஃபினேஷன் படிச்சிருக்கோம். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க வேலையை அவங்களே செஞ்சாங்கன்னா அது தன்வினை. சிறுவன் பாடம் படித்தான், அவனே வந்து படிச்சுக்கிட்டான். செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பானை குயவனால் வணையப்பட்டது. அவங்க கொடுத்துட்டாங்க. செயற்பாட்டு வினை எதுன்னு கேட்குறாங்க. அப்போ செயற்பாட்டு வினை என்னது? இங்கே பட்டது வந்திருக்கு. ஸோ பட்டது வந்தாலே நம்ம என்ன படிச்சிருக்கோம்? செயற்பாட்டு வினை. படுபட்டது பெருப்பெட்டதில் முடிஞ்சால் செயற்பாட்டு வினைன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல். 4 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அதில் இதில் வந்து எந்த வாக்கியத்தில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா சொன்னார். ஓகேவா? என்ன வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை வாக்கியம். செய்வினை வாக்கியம்னு என்ன? எழுவாய் ஒரு செயலை செய்கிறத குறிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? செய்வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்பா சொன்னார்ன்றது என்னது? செய்வினை வாக்கியம். கடலில் கரைத்த பெருங்காயம். இவ்வோமை கூறும் பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் ஆப்ஷன் டி. பயனின்மையை வந்து சொல்லுவோம். எப்படி வந்து பயனின்மையை சொல்கிறோம் அப்படின்னா கடலில் பெருங்காயத்தை கரைச்சா என்ன ஆகும் அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும். கடலில் போய் ஒரு பெருங்காயத்தை கரைக்கிறோம் அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி தான் ஒரு செயல் வீணாகிறத குறிக்கிறதுக்கு இந்த உண்மையை யூஸ் பண்ணுறாங்க. டெம்பஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காற்று. இதோட 50 கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.